Hi guys, welcome to Arjun Infinity Gaming. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். இப்போ நம்ம இதில் டோர் எஸ்கேப் பண்ணலான்ற முடிவில் இருக்கோம். டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆனால் அது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னு தெரியல. ஐயோ எதையோ அமுக்கி விட்டேன். போச்சு, இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம். கிராண்ட்பா கண்டிப்பாக இங்கே வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே லெஃப்ட் எடுத்து நம்ம பக்கம் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஐயோ போகிறான், அப்படியே போயிரு. அப்பாடா போயிட்டான். இப்போ கிராணி வேற அப்படின்னு சொல்லிட்டு தானே வருவா. அந்த போயிட்டா பாருங்க. போடா போயிடுச்சு. போயிரு அவ்வளோதான். போயிட்டா. நம்ம நேராக இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. சரி, இப்போ நம்ம டக்குன்னு மேலே ஏறிடலாம். மேலே ஏறிட்டு அங்கே எதுவுமே இல்லை. இங்கே இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக கிராணி வருவா. அவள் இங்கே வந்தானா நம்ம அந்த டைமிங்கில் போயிட்டு கீழே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிடலாம். கிராணி வா டக்குன்னு. என்ன கிராணி வரவே அந்த வந்துடுச்சு. என்ன பேச வந்து அடிச்சிரும் போலையே இது. ஹேண்ட் வீலு சூப்பருங்க. சரி ஓகே, இங்கே எங்கேயாவது ஸ்டன்கன் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டன்கன் இதுதான் நம்ம ஏற்கனவே திறந்தாச்சே. சரி, மூடிட்டு வந்துடுவோம். ஐயோ வரானே. மேலே ஓடிடலாம். கிளவி சாச்சிட்டா. நம்ம இந்த கிராணி என்ன பண்ணுறது? இந்த தடவை விடக்கூடாது. அந்த ஸ்லெண்ட்ரினாவுடைய பையன் ஒருத்தன் இருப்பான்ல, 4 கால் பூச்சி, அவனுடைய ரூமுக்குள்ளே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கிராண்ட்பா வந்துட்டான். கிராணியும் வந்துட்டா. எப்படி டக்குன்னு வராங்க? ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? ஓகே கைஸ், நம்ம இப்போ ஸ்லெண்ட்ரினாவுடைய பையன் ரூமுக்கு, அதாவது அந்த 4 கால் பூச்சி ரூமுக்கு போயிடலாம். போயிட்டு இப்போ கீழே இருக்கிற அந்த ஸ்டன்கன் எடுத்துக்கலாம். நினச்ச மாதிரியே ஸ்டன்கன் இருக்குது கைஸ். ஸ்டன்கனை இப்போ எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ கிராணியும் கிராண்ட்பாவும் வெளுத்து வாங்க போகிறோம். கிராணி அண்ட் கிராண்ட்பா இப்போ வாடா. இந்த 4 கால் பூச்சி வந்து அந்த அந்த சைடு தான் இருப்பான். அந்த தண்ணிக்குள்ளே போனோன்னா அவ்வளோதான். நம்ம என்ன கிராணி கீழே குடிஞ்சுக்கிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கு. கிராணி இங்கே வா, இங்கே வான்றேன்ல. இன்னும் வரமாட்டேங்குது. அங்கே போகுது. அவள் பின்னாடியே போய் பார்ப்போம். பார்த்துட்டா. எப்படி காய்ஸ் நம்மளே பார்த்தா? சத்தமே இல்லாமல் தானே போனோம் நம்ம. ஒருவேளை அவளுக்கு 4 கண்ணு இருக்குமோ? பின்னாடி இருக்க மண்டையிலேயே ஏதாவது கண் இருந்தாலும் இருக்கலாம். இதை திறந்துட்டுலாம். இது நமக்கு செமையான ட்ரிக்கா போச்சு கைஸ். தயவு செய்து அவனும் வந்துடாதீங்கடா. வந்துட்டாங்க. நல்ல வேலை நம்ம சைடு வரலையே. சரி, நம்ம இப்போ டக்குன்னு போயிட்டு ஸ்டன்கன் எடுத்துட்டு கிராணியும் கிராண்ட்பாவையும் அடித்து வெளுத்தெடுக்க போகிறோம். இப்போ கிராணி தான் நம்மளுடைய இலக்கு. கிராணி அடித்தாச்சு. இப்போ கண்டிப்பாக கிராணி அடித்தா கிராண்ட்பா வருவான். நான் சொன்னேன். இன்னும் நம்ம சத்தம் போட்டாலும் வரவே மாட்டான். சத்தம் போடாமல் இருந்தால் கிராணியை கொண்டா மட்டும் வந்துடுறான். சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்டன்கன் ஆமோ எடுத்து ரீலோட் பண்ணி கீழே போட்டு செக்யூரிட்டி ரூமை போய் திறந்துட்றலாம். இங்கே திறந்தாச்சு. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. போட் ஸ்டீரிங் வீல்லாம் இங்கே வச்சுருக்கிறானுங்க. நம்ம போட் எஸ்கேப் பண்ணும்போது இது கிடைக்காம இருக்கட்டும், அப்போ வச்சுக்கிறேன் அவனுங்களே. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இதுக்குள்ளே ஹேண்ட் வீல் இருக்குது. இப்போ நம்ம டக்குன்னு கீழே போயிட்டு இதை மாட்டி விட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே கிராணியும் கிராண்ட்பாவும் வராமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கைஸ், நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் இங்கே ட்ராப்பா? இந்த கிராணி எங்கெங்கேயோ ட்ராப் போடுது கைஸ். நம்ம இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்.
எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னும் நல்ல வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னைய கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோஸாக போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கிராணியும் கிராண்ட்பாவும் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. இங்கே என்ன ஹெலிகாப்டர் இருக்கியா? நான் டோர் எஸ்கேப் தாண்டா பண்ணுறேன். எதுக்குடா எனக்கு ஹெலிகாப்டர் எல்லாம் கொடுக்குறீங்க? இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. டக்குன்னு நம்ம இப்போ மேலே போயிட்டு பார்த்தா குரோபாரு. எப்பட்றா? சரி, இப்போ இந்த குரோபாரை கையிலேயே வச்சுருப்போம். செக்யூரிட்டி ரூமில் இது போய் பார்ப்போம். அந்த கிராண்ட்பா இங்கே தான் நின்று வீடியோ கேம் ஆடிட்டு இருப்பான். இப்போ ஸ்டன்கன் எடுத்துகிட்டு கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்தானுங்கன்னா அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ குரோபார் எடுத்துகிட்டு டக்குன்னு போயிட்டு கீழே குதிச்சிட வேண்டியதுதான். கீழே குதிச்சாச்சு. இப்போ எவனாவது வருவீங்களா? கிளம்ப வந்துட்டான். நம்ம டக்குன்னு இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம். கிராண்ட்பா வாங்க. கிராண்ட்பா எங்கே போவீங்க? என்ன கிராணி வந்துட்டா? சரி, யார் வந்தா என்ன, அடித்து சாவடிக்கிறது தான் நம்மளுடைய இலக்கு. இப்போ கிராணி அடிச்சிட்டோம். கண்டிப்பாக கிராண்ட்பா டக்குன்னு வந்துடுவான். கிராண்ட்பா எங்கடா போய் ஒளிஞ்சிட்ருக்கிற? வாடா. நான் கிராணியவே அடிச்சிட்டேன். இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? இந்தா வந்துட்டான் பார்த்தீங்களா? கிராண்ட்பா இங்கே வந்து நில்லுறா, அப்போ தான்டா என்னால் அடிக்க முடியும். சரி, எங்கே நின்னா என்ன? அடிச்சிடலாம். நம்ம குரோபார் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பெட்டி ஒன்று இருக்கும். அந்த பெட்டியை திறந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். டக்டேப்பா? டக்டேப்பெல்லாம் நான் எங்கடா கேட்டேன்? டக்டேப்பெல்லாம் எதுக்குடா எனக்கு கொடுக்குறீங்க? அந்த பெட்டிக்குள்ளே சேஃப்கி இருந்துச்சு. அந்த பெட்டியை திறக்கிறது நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த பெட்டியை திறக்கிறத மட்டும் என்னால் எடுக்க முடியல. சாரி கைஸ். ஹெலிகாப்டர் மேனுவலா? ஹெலிகாப்டர் எஸ்கேப்லாம் நான் எப்படா பண்ணுறது? நீங்கள் எப்படா கொடுக்குறீங்க? ஐயோ, இந்த கிராணி எதுக்கு தான் அங்கங்கே ட்ராப் போடுதோ தெரில. இந்த கிராணி கிட்ட இருக்கிற ட்ராப்பெல்லாம் ஃபஸ்ட் எடுக்கணும். சரி, இது ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நான் ஃபாஸ்ட் மோஷனில் வச்சிட்டேன். டக்குன்னு இப்போ கதவெல்லாம் சாத்திட்டு மேலே போயிட்டு இந்த ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஷூட் பண்ணால் இங்கே ஒரு கதவு திறக்கும். அந்த கதவுக்குள்ளே இருந்து ஒரு பெட்டி ஒன்று இருக்கும். சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஒரு கருப்பு மனுஷன் ஒருத்தன் வருவான். அவனை திறந்துட்டா கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருவான். கிராணி எங்கே தான் நின்றுட்டு இருந்தா? போயிட்டாளா? போயிட்டா. இங்கே ஏதாவது இருக்கா? யாரும் இல்லை. கிராணி எங்க? இந்த பாட்டை போட்டு விடுவோம். இந்த பாட்டை போட்டு தானே அந்த கிழவன் கேட்டுட்ருப்பான். பாட்டை போட்டாச்சு. கிராணி வந்தாச்சு. இப்போ அடிக்கிறது தான். அடித்தாச்சு. கிராணி அந்த சைடு போய் விடுங்க. கிராணியும் இப்போ நம்ம அடிச்சாச்சு. கிராண்ட்பா இங்கே வாடா. அடிச்சாச்சு. என்னடா ஸ்டெப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கு. குலுக்கத்தை பார்த்தீங்களா உனக்கு? நம்ம இதை சாத்தி விட்டு திறந்து விட்டு இப்போ இதை இங்கே டேபிள் மேலேயே போட்டுருவோம். டோர் ஹேண்டில் நமக்கு கிடச்சிது. அந்த ஸ்லெண்டர் மேனோடைய ரூம் அந்த சங்கிலி போட்டு கட்டி வச்சுருந்தானுங்களே அங்கே ஐயோ, அது பேர் டக்குன்னு வாயில் நுழைய மாட்டேங்குது. சரி, ஏதோ ஒன்று விடுங்க. இப்போ நம்ம டக்குன்னு கீழே போயிட்டு குரோபார் எடுத்துகிட்டு நம்ம அந்த கட்டையெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பானுங்க. அந்த கட்டையை எடுத்து விட்டுறலாம். ஸ்பீடாக போகணும். நேரத்துக்கு கிராண்ட்பாவும் கிராணி வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த கதவை ஃபஸ்ட்டு சாத்தி விட்ருவோம். திறந்துட்டாச்சு இந்த கட்டை எல்லாத்தையும். இப்போ நமக்கு தேவையான ஒரே விஷயம் என்னென்னா பேட்லாக் கீ. ஆனால் அந்த பேட்லாக் கீயை தான் எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரில. இந்த பேட்லாக் கீயை தேடுறதுக்குள்ளே நான் ஒரு வழியாகிக்கிட்டு என்ன போகிறேன்னு நினைக்கே தெரில. ஐயோ கிராணி
இந்த கிராணி கண்ணு தெரியாதா காய்ஸ்? நம்ம எங்கே நின்னாலும் பார்க்கவே மாட்டா. குனிஞ்சுக்குவோம். ஐய் கிராணி, சி பெட்டு மேலே பார்த்தா சவுண்டு கேட்காதுல்ல. நான் பாட்டுக்கு பெட்டு மேலே போடுறேன். இப்போ நம்ம கிராணியை ஷூட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக கிராண்ட்பா வருவான். கொஞ்ச நேரத்தில் வருவான் பாருங்க. டே கிராண்ட்பா இங்கே வாடா. கிராண்ட்பா என்ன அந்த சைடு போகிறான்? டே நான் இங்கே தான்டா கிராணியை கொண்டேன். என்ன பண்ணுறான்? நம்ம நைஸாக அந்த சைடு போயிடுவோம். டே என்னடா பண்ணுற? இங்கே பாருங்க கைஸ், டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் பாட்டு போட்டு. இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்போயோ இந்த வீடியோ போட்டுருவேன். நான் இப்போ தான் பார்க்குறேன் இதை. என்ன இவ்வளோ காமெடியாக டான்ஸ் ஆடுறான்? டே கிராண்ட்பா, நீ டான்ஸ் காம்படிஷனில் சேர்ந்தா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நீ தான்டா வாங்குவ. இங்கே யாரையும் காணோம். இதா கிராணி வந்துட்டா. நம்ம சுடுறோம் வரா. ஆனால் எங்கேருந்து வரானே தெரில. எப்படி தான் பாசிபிள்? எங்க கிராண்ட்பா என்ன பாத்ரூம்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் கிராண்ட்பா, என்ன பாத்ரூம்குள்ளே போயிட்டு? ஓ ரைட். சரியா, இன்னும் இதை பண்ணலையா? இதுக்கு ரிஞ்ச் வேறு என்னத்தையோ போடணுன்னு வைங்களே. ரிஞ்ச் அடியிலக்கு இது இருக்குமா? அதை தான் பண்ணணும். ஆமாம்ல, ரிஞ்ச் அங்கே பண்ணணுன்னா அப்புறம் எப்படி அங்கேயே போட்டு வச்சுருப்பாங்க. சரி, இப்போ நம்ம அந்த ரிஞ்சை தேடுவோம். டக்குன்னு தேடினா தான் கிராண்ட்பாவும் கிராணியும் வரமாட்டாங்க. இதெல்லாம் திறந்து வச்சாதான் நமக்கு தேடுறோமா இல்லையான்றதே தெரியுது. அதுக்கு தான் அந்த பேட்லாக் கீ வேணும். பிரிஞ்சு எப்படியோ விரிஞ்சு கிடச்சிருச்சு. நம்ம டக்குன்னு கீழே போயிட்டு அந்த பிரிஞ்சு பண்ணிடலாம். டக்குன்னு அந்த பிரிஞ்சு பண்ணிவிட்டு கன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்லெண்ட்ரினாவுடைய பையன் சிலந்தி பூச்சி அவனை கொன்னுட்டு டக்குன்னு இப்போ அந்த பேட்லாக்கி எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு பேட்லாக்கி அவன்கிட்ட தான் இருக்கணும். பேட்லாக்கி அவன்கிட்ட இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் காலி. 2 நிமிஷம் ஆயிடுச்சுல. அப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கிராண்ட்பாவும் கிராணியும் வந்துடுவாங்க. அப்போ நம்ம கிராண்ட்பாவையும் கிராணியும் கொண்டுட்டே வந்து இவனை பார்த்துக்கலாம். ஏ கிராண்ட்பா வேர் ஆர் யூ? ஏ கிராணி இங்கே வா, நான் இங்கே தான் இருக்கேன். இதை பார்த்துட்டா வந்துட்டே இருக்கா. வந்துட்டா தீரா மின்னல் வாழ்வி சுங்கடிகாலா. இந்த பாட்டை போட்டு விடுவோம். கண்டிப்பாக இதுக்கு கிராண்ட்பா கண்டிப்பாக வருவான். ஏன்னா கிராணியை கொண்டுட்டோம். இன்னும் மண்டை மட்டும் ஆடுது. உசுர் இருக்கா? தலையை மிதிச்சிருவோம். இனிமேல் ஆடாது. எங்க இந்த கிராண்ட்பா? வந்துட்டான்ல. டேய் நான் உன்னை கொல்ல போறேன். டேய் நீ இப்படி பேசிட்டே இரு, நான் உன்னை அடிச்சு சாவடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுறேன். டக்குன்னு அந்த சிலந்தி பூச்சி கிட்ட போனாதான் வருவான். இந்த கம்பியை தொட்டுட்டா போதும் வந்துடுவான் டக்குன்னு. இவனை இப்படி சுட்டுட்டு கீழே பார்த்தா புல்லட் இருக்கும். சரி, இப்போ நம்ம புல்லட் எடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோதான், பேட்லாக்கி கிடச்சிருச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் டு அர்ஜுன் இன்ஃபினிட்டி கேமிங். அவ்வளோதான். கிராணி 2ல் நம்ம டோர் எஸ்கேப் முடிச்சாச்சு. போட் எஸ்கேப் பண்ணலாமா வேணாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் அடுத்த நிறையா கேமிங் வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.